GUVI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் பயோடெக்னாலஜி. அந்த தனுஷ் போய் சோனியா அகர்வாலுக்கு தாலி கட்டுற சீன், I still remember that watching that and I'm like, what the hell அப்படிங்கிற மாதிரி ஒரு like. But VIP-லயும் சரி, certain other films, Dhanush is happy playing the loser. He's a loser. Nothing is like nice happening to him, you know. Loser na enna mari loser. நான் போய் எல்லார் காலையும் விழுவேன் so that என்னோட son வந்து இது அந்த மாதிரி சொல்றேன். To play that in that convincing zone, I think Dhanush is, that's his specialty and he does it so well. In the scriptல heroism இல்ல, இந்த scriptல இது இல்ல, macho இல்ல, elevation இல்ல அப்படினு சொல்லும்போது I want to tell them, look at Dhanush's career. It's a very natural, down to earth story. Like it's look at it. அதுல பெரிய பயங்கரமா ஃபைட்ஸ் இருக்கா, இது இருக்கா, அதுல like ஹீரோ எலிவேஷன் ஸ்லோ மோஷன்ல நடந்து இது பண்ணி அதெல்லாம் இல்ல அதுல. Telugu is a bigger hit and Telugu is supposed to be supposedly this super commercial அவங்க வந்து எல்லாமே மசாலா. What how do you explain this? I'm like seeing it like this, like full drowsiness. So I'm the only parts of the movie are registering for me and I'm not able to keep awake. And finally I'm like, okay, this movie is not working for me. Okay. Then I go 1 week later and see the movie and I'm like, this is an amazing movie. So for me that is one of the best performances of Tamil cinema, one of the greatest screenplays of Tamil cinema. So appak vandu na nalla vela irukno, I will not be in a good job. He wants me to study well, I will not study well. So he has destroyed his life to take revenge on his father. Ennallam vandu vaalkala or failure, he's every failure is there. Who will do this movie? He is acting in a way that he knows he's going to be that in the future. Adha manasla vechittu ipo act பண்றாரு. உங்களுடைய ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் மிஸ் தனுஷ்னு கேட்டிருந்தோம். ஸோ யூ ஹேவ் சென்ட் அஸ் அ லிஸ்ட். ஸோ அந்த லிஸ்ட் பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. இன்ஃபேக்ட் தனுஷ் அவரோட ஃபேன்ஸ் பார்த்தா கூட என்னடா நிறைய படம் நம்ம லிஸ்ட்ல இருந்து இவர் சொல்லவே இல்லை என்ற ஒரு இதோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லெட் மீ ஸ்டார்ட் த லிஸ்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இஸ் லைக் 2006 புதுப்பேட்டையில தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அது ஆப்வியஸாக எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பீட் அவரை காதல் கொண்டேன், இது எல்லாத்தையும் தாண்டி புதுப்பேட்டை இஸ் த ஒன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஓகே சூப்பர் செம்ம அந்த மாதிரி உங்களுக்கு தோண வச்சது அதுதானே? பிஎட் காதல் கொண்டேன் வேற என்ன படம் இருக்கு? லைக் பெருசா ஒண்ணு இல்ல. இட்ஸ் லைக் திருடா திருடி ஒரு பெரிய ஒரு ஹிட்னா. யா பட் when you talk about like ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு 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 ஆக்டர் வந்து ஒரு ஃபுல் ஃபில்மா வந்து ஹீஸ் ஹோல்டிங் அவர் அட்டென்ஷன். அது வந்து எனக்கு தனுஷ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் புதுப்பேட்டையில தான் படுது. பிகாஸ் சாரி டு இன்டரப்ட், மேபி அந்த டைம்ல அந்த படம் எப்படி ஆஸ் ஒரு ரிவ்யூவரா உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது கமர்ஷியலா பெருசா போல. இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க புதுப்பேட்டை வந்த டைம்ல நிறைய பேருக்கு பிடிக்கல, கொண்டாடப்படலான்னு சொல்லுவாங்க. 2006ல அந்த படம் உங்களுக்கு எப்படி? I really liked it. At least I think I really liked it because now I really like it. But அப்போ நான் என்ன சொல்றேன் ஞாபகம் இல்லை, பட் என் பிளாகை பார்த்தா இருக்கும். ஸோ yeah, but I think I really liked it. Even at that time, now I love it. I think it's a great film. And எனக்கு அந்த early Selva period எனக்கு ரொம்பவே பிடிக்கும். Like that Pudupettai 7G, that's such a fresh, ஒரு மாதிரி unadulterated voice. And also எனக்கு அந்த செல்வா பீரியட்ல என்ன பிடிக்கும்னா, நம்ம வந்து மனசுல நம்மளுக்கு நிறைய இருக்கும், பட் வெளியே சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். லைக் கொஞ்சம் பொறுக்கித்தனமான விஷயங்கள், கொஞ்சம் எவ்ரிபடி ஹேஸ் தாட்ஸ். வெளியில சொன்னா வக்கரமா நினைச்சிருவாங்களோ. ஆமா, I want to be this nice guy, you know, I don't want others to think that I'm like, இந்த மாதிரி தாட்ஸ்லாம் எனக்குள்ள ஓடுதுங்கிற மாதிரி லைக் இருக்காது. பட் செல்வா படங்கள் ஏதோ யாரோ நிர்வாணமா நிக்கிற மாதிரி இருக்கும். லைக் யூனோ இட்ஸ் லைக் இதான்டா நான் இப்படி தான். Like you want to accept me. I know that people are saying அது நான் நிறைய it's very problematic films இது அதெல்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் டினை பண்ணல. பட் அதை தாண்டி ஒரு வாய்ஸ், that's why that I love that Selva of that. And I think புதுப்பேட்டை was one of the like எனக்கு இன்னமும் அந்த தனுஷ் போய் சோனியா அகர்வாலுக்கு தாலி கட்டுற சீன், I still remember that watching that and I'm like, what the hell அப்படிங்கிற மாதிரி ஒரு லைக் what is happening here, you know. It's like
it's so amazing. And of course we are not talking about Selva here, we are talking about Dhanush. But so again, Dhanush வந்து அது மட்டும் வந்து நான் ரீசெண்டாக வந்து எஸ்ஜே சூர்யா இன்டர்வியூ பண்ணும்போது தனுஷ் ஒரு நதி மாதிரி, அவர் வந்து எஸ்ஜே சூர்யாங்கிற தலக்காவேரியிலேருந்து ஆரம்பித்து இப்படி ஃப்ளோ பண்ணியிருக்காருன்னு. த தலக்காவேரி இஸ் மோஸ்ட் எவிடென்ட் இன் Pudupettai. It's a phenomenal performance. And நீங்கள் பார்த்தீங்கன்னா, see, Dhanush today is a fantastic actor, okay? Today, like as in like very mature, beautiful, ஒரு like நீங்க மரியாதைலாம் பார்த்தீங்கன்னா, he so like வார்த்தைகள்ல சொல்லாம ஃபேஸ்லயே சொல்லிடுற ஒரு கைண்ட் ஆஃப் a thing. But this is a very early performance, right? It's like what, 2006, right? It's like, yeah. So he's not even been there for 10 years or something like that. ஸோ அவரோட ரானஸும் இருக்குது, இதில் செல்வாவோட பாலிஷும் இருக்குது. அந்த ரவுடியே அந்த படத்தில் ஒரு ஹீஸ் நாட் அ வெரி பாலிஷ் ரவுடி, லைக் ஒரு அச்சீவ்மெண்ட்டோட வந்த ரவுடி இல்லை. ஹீஸ் அ குரூப், லைக் ஆரம்பத்துலேருந்து ஒரு ஸோ அந்த தனுஷோட ரானஸ்க்கும் அந்த ரவுடி வந்து ஒரு மெச்சூராக இல்லாமல் அவரே வந்து ஒரு ராவாக இருக்கிறதுக்கும் ஒரு செம்ம சிங்க் இருக்குது இந்த படத்தில். அண்ட் ஐ லவ் தட். That's just amazing. Okay, what's your ரொம்ப ஃபேவரட்? இது வந்து அந்த தாலி கட்டுற சீன் இஸ் லைக் அந்த ரைட்டிங்காவே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு ஆக்டிங்கா பாக்கும்போது புதுப்பேட்டையில யுவர் ஃபேவரட் சீன் அவரோட ஆக்டிங் அந்த when he's அந்த ஒரு ஆக்ஷன் சீன் நடக்கும்ல, அந்த எல்லாரும் சுத்தி வந்து வெட்ரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, that வலிக்கல, கொஞ்சம் கூட வலிக்கல. that is a amazing scene. Yeah, and that's what I'm saying. No, அது வந்து அது வந்து இதுதான் ரெகுலர் லைஃப் மீட்டர்னா அந்த சீன் வந்து இந்த லெவலில் இருக்கும். பட் அது தட் தனுஷ் would have played it so well. So because that meter itself is so high, so it's a fantastic thing. So you're jumping into 2011 Adukalam, the next movie. Yeah, because when I say Adukalam, I'm really meaning Dhanush/Vetrimaran. I'm kind of cheating and I'm including Poladavan, I'm including Asuran, I'm including Vadachennai. But Adukalam is that great Shakespearean performance, because adula vandu that's a very Shakespearean film, and that's a very Shakespearean performance. And there's a very funny story with Adukalam, at least enna poruthavara, because it shows like, you know, it's not, you can never be perfect. அந்த படம் முதல்ல பார்க்கும்போது I was not reviewing it, review பண்ற இன்டென்ஷனோட போல, because I think at that time I was reviewing English films or something, the Tamil films வேற யாரோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நைட் ஷோ போயிட்டாங்க. ஸோ I am not a night person at all, okay? எனக்கு வந்து ஒரு 9 மணி ஆனாலே எனக்கு that's like it's very late. So இது வந்து 10 o'clock show. So I'm going because I really want to see it. But I'm like seeing it like this. Like full drowsiness. So the only parts of the movie are registering for me, and I'm not able to keep awake. And finally I'm like, okay, this movie is not working for me. Okay. Then I go 1 week later and see the movie. And I'm like, this is an amazing movie. So yeah, but the first time I saw it, and நீங்க blogல பார்த்தா கூட தெரியும், I wouldn't have given a very complimentary review to that movie, which is one of the strangest things, which is why I never, I just said I'm never watching night shows again, because that's kind of thing. But anyway, that's a side story. But அது வந்து yeah, that's a great performance. And that scene where he encounters அந்த இவர்ல பேட்டைக்காரன் அந்த சீன் வந்து கடைசியில் that's just superb. இப்போ கூட நினச்சா I get this fantastic. It's a fantastic. சில பேர் எப்படி சொல்லுவாங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் லைக் எக்ஸலண்ட், இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் இது பார்க்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தது இல்லையோன்ற மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் நிறைய பேர் அந்த டைம்ல சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த அப்போ ஃபீல் ஆச்சா? மேபி இப்போ மற்றவங்க சொல்றது இல்லையே, பிகாஸ் எனக்கு வந்து அந்த படம் ரியலி செகண்ட் ஹாஃப்ல தான் இட் டேக்ஸ் ஆஃப். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இட்ஸ் ஆல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல அந்த அந்த செட்டப், அந்த இன்டர்வல் பிளாக்ல அந்த தனுஷ் அந்த இது ஜெயிச்சு காட்டுறது, அதெல்லாம் தானே வந்து அதுதானே செட்டப்பே. பிகாஸ் அதுக்கப்புறம் தானே கதையே சேஞ்சஸ், the film changes. So I think that second half is where the movie's heart really is. எனக்கு இந்த லாகுங்கிற வேர்டே எனக்கு புரியலைங்க. பிகாஸ் see, sometimes life slows down. Yes. Sometimes lives go by very fast. நம்ம படமும் அந்த மாதிரி தான் பார்க்கணும். லைக் சில சமயம் வந்து ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். சில சமயம் வந்து கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து ஸ்லோ டவுன் பண்ணால் எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னா, see, நம்ம படத்துக்கு தர மரியாதை ஒன்று இருக்குல்ல. தட் இஸ் வி வாண்ட் டு வாட்ச்
a certain, see, I'm not saying film should work for you or not work for you, அதுக்கு various reasons இருக்கலாம். பட் the lag வந்து இப்போ எல்லாரும் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாலே வந்து ஐயோ லாகுப்பா that is very irritating because it's like, what is that word? It means the film sometimes is taking a time to breathe. பேசினா lag, கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் lag, ஒரு எவ்ரிதிங் பிகம்ஸ் அ lag. தட் இஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்கா போயிட்டு இருக்க முடியாது. ஓகே. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் மூவி 2013 ராஞ்சனா. ராஞ்சனா தமிழ் அம்பிகாபதினு டப் ஆச்சு. தட் வாஸ் தனுஷ்'s ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஃபிலிம் அண்ட் அகெயின் வெரி செல்வாஸ் ஓன் ஃபிலிம் அண்ட் ஐ லவ் தட் ஃபிலிம். தனுஷ்'s ஒர்க் வித் ஆனந்தல் ராய், நான் வந்து ஐ திங்க் ஐ இன்க்ளூடட் அட்ரங்கீரே ஆல்சோ இன் தட். அந்த படம் வந்து என்னை தவிர வேறு யாருக்குமே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் அண்ட் தனுஷ்'s பெர்ஃபார்மன்ஸ் இன் அட்ரங்கீரே எஸ்பெஷலி இஸ் ஸோ டெலிகேட். அண்ட் சி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த சீன் பவர்ஃபுல்லாக இருக்குது, இதில் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. பட் சில சமயம் வந்து ஒரு படம் பார்க்கும்போது நம்ம ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது we know the endல. ஸோ அதை பார்க்கும்போது we'll see this particular scene and say he is acting in a way that he knows he's going to be that in the future. அதை மனசில் வச்சுட்டு இப்போ ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ட்ரான்சிஷன் நல்லா தெரிகிற மாதிரி. that's very tough because நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில்ம் வந்து இட்ஸ் நாட் ஷார்ட் அண்ட் சீக்வன்ஸ். சீன் 60 முதல்ல ஷூட் பண்ணலாம், சீன் 1 அப்புறம் ஷூட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து ஒரு டைரக்டர் வந்து இந்த சீனுக்கு முன்னாடி இந்த ஜோன், இந்த சீனுக்கு அப்புறம் இந்த ஜோன் எல்லாம் சொல்லிடுவார். பட் அதை வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு கண்டினியூட்டி இல்லை, இமோஷனல் கண்டினியூட்டி இல்லை. தட்ஸ் வெரி டஃப். அண்ட் ஐ திங்க் அட்ரங்கீரே வாஸ் அமேசிங் இன் தட் பிகாஸ் இட்ஸ் அ மேட் ஃபிலிம். இட்ஸ் லைக் நம்ம வந்து காதலில் பைத்தியமாயிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, காதல் பித்தன், அந்த மாதிரி ஒரு 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 ஜோனில் திஸ் இஸ் ஆக்சுவலி ஷோயிங் தட் லவ் இஸ் மேட். தட் இஸ் தட் மூவி. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ வெரி ரியலிஸ்டிக் ஃபிலிம். அந்த ரியலிஸ்டிக் ஃபிலிம் அன்ரியலிஸ்டிக் ஃபிலிம்குள்ள தனுஷ் இஸ் த relatively realistic person because that heroine is mad and the Akshay Kumar characters is again the paakadavungalukku I don't want to say, but that's also a little crazy. So Dhanush is the one holding it together and he does it beautifully. Okay, in fact உங்களோட லிஸ்ட்ல வந்து ஒரு 3 பாலிவுட் மூவிஸ் சொல்லிருக்கீங்க தனுஷ் அவர்து. ஷமிதாப். Yeah, again a very very interesting film because adula வந்து Dhanush and Amitabh, he's acting against one of the legends of all time. Like I'm a huge Amitabh Bachchan fan. It's like he's one of the greatest actors ever, like on the star actors ever. And நீங்க பாத்தீங்கன்னா Amitabh is so tall and so like you know he looks like a big guy and Dhanush is very small built guy. Like நேரா பார்த்தா இல்ல, but screenல பார்த்தா like he looks a little like கொஞ்சம் ஒரு மாதிரி இது இல்ல. பட் அவங்க ரெண்டு பேரோட ராப்போ அந்த கான்செப்ட் அகெயின் அ வெரி லைக் பால்கியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி திங்க் பண்ண முடியும். ஹீஸ் ஸோ லைக் சச் அ யூனிக் கான்செப்ட். ஒரு வாய்ஸை வச்சு வர கான்செப்ட் அது வந்து யூனோ லைக் ரெண்டு பேரோட வாய்ஸ் வச்சு வர கான்செப்ட். அகெயின் சி இந்த மாதிரி ஒரு 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 டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்போ வரும்னு நான் நிறையா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரெமிஸ் இருக்கும்போது இப்போ வந்து ஐம் நாட் சேயிங் தட் லைக் ஒரு ஆர்டினரி ஹீரோ படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் நாட் சேயிங் தட்ஸ் ஈஸி. ஓகே, பட் நீங்கள் வந்து அதே மாதிரி படங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு சர்டன் லெவல் ஆஃப் வேரியேஷன் தான் காமிக்க முடியும் அன்லெஸ் ரைட். பட் அதே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்ததுன்னா இப்போ இப்போ தனுஷ் ஏன் வடச்சென்னையில் அவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகிறாருன்னா அங்கே வந்து அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த படத்தில். ஸோ he is playing off against that energy of Aishwarya Rajesh, Amir, Andrea, like ellaroda energiesly he's playing off against them because a performance is not a vacuum, you know. It's like it's created with other people also. So adu vandu I find that with that performance that he gave with Amitabh in Shamitabh was fantastic. Okay, great sir. And ipo 3 padam Bollywood படம் சொல்லிட்டீங்க. அடுத்து 2014 VIP. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது? ஏன்னா அது அவருடைய அந்த 25th ஃபிலிம், அதோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருந்துச்சு. விஐபி இட் வாஸ் லைக் a complete celebration. அவங்களோட ஃபேன்ஸ் கூட இன்ஃபேக்ட் and see one of the best things about VIP is நம்ம எதை வந்து கமர்ஷியல் படம்னு சொல்கிறோமோ தட் இஸ் அம்மா சென்டிமெண்ட் இது அது எல்லாமே லைக் பக்கத்து வீட்டு பொண்ணு லவ் கிவ் எல்லாமே வந்து லைக் நம்ம வந்து பார்க்காத விஷயம் கிடையாது. பட்
that packaging is so perfect in that movie that you know you're like adi edo first time வந்து எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு. That's why that thing and I'll tell you one of the best things I like about VIPs, of course கடைசியில் அந்த ஃபைட்லாம் வருது அதெல்லாம் ஒன்று. பட் நான் விஐபியும் சரி, இதுக்கப்புறமும் ஒரு படம் சொல்லியிருக்கேன், அது ஒரு படமும் சரி, எனக்கு தனுஷ் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போங்களேன், இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துருப்பாங்களேன், இல்லை ஒரு ஹீரோ கிட்ட நரேஷன் கிட்ட போனீங்கன்னா, அவர் வந்து எப்போவுமே வந்து தான் வந்து மாச்சோவாக இருக்கணும், தான் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கணும் தான். பட் விஐபிலையும் சரி, certain other films, Dhanush is happy playing the loser. Yes. He's a loser. Nothing is like nice happening to him, you know. Only a secure actor can act like that as a loser. Of course, our கடைசியில் அந்த ஃபைட்லாம் வருது அதெல்லாம் சரி. பட் பொல்லாதவன்லையும் பாருங்க, அசுரன்லையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாருங்க, he is very happy being that in that loser zone. That loserனா என்ன மாதிரி லூசர்? நான் போய் எல்லார் காலையும் விழுவேன் ஸோ தட் என்னோட சன் வந்து இது அந்த மாதிரி சொல்கிறேன். that to play that in that convincing zone, I think Dhanush that's his specialty, and he does it so well, and which is why when he comes out of that loser zone and does the other things, it is so convincing. And எனக்கு என்னன்னா, அந்த படங்கள் வந்து அவ்வளோ வரவேற்பு பெற்றிருக்குன்னா அதுக்கு பிகாஸ் ஆடியன்ஸ் ஆல்சோ லைக்ஸ் டு see once in a while a non macho hero. எப்போவுமே வந்து ஹீரோ சண்டை போட்டுட்டு இது பண்ணிட்டு சம்டைம்ஸ் த ஹீரோ கேன் பி அன் ஆர்டினரி காய், சம்டைம்ஸ் ஹி கேன் பி லைக் ஒரு சம்படி ஹூஸ் லைக் நம்மள மாதிரி நம்மளுக்கு வந்து நினச்சதெல்லாம் நடக்காதுல்ல. நம்ம லவ்வாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், லைக் இட் கேன் பி எனி திங். பட் இட்ஸ் நாட் நெசசரி தட் நம்ம நினைக்கிற ஒன்று நடக்கும்னு ஒரு நெசசிட்டி இல்லை. தட் இஸ் ஐ திங்க் ஆஃப் ஆல் த ரீசெண்ட் ஹீரோஸ், Dhanush has you know proved that the best. That நான் வந்து முடிஞ்ச மட்டும் ஒரு எவ்வளோ ஒரு ரியல் லைஃபாக இருக்க முடியுமோ அவ்வளோ ரியல் லைஃப், தட் இஸ் ஒரு படத்துக்கு முடிஞ்ச மட்டும் எவ்வளோ ரியல் லைஃபாக இருக்க முடியுமோ, அதுக்காக ஆர்ட் ஃபிலிம் லெவல் இல்லை, பட் ஒரு கமர்ஷியல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணேன். ஐ லவ் தட் குவாலிட்டி அபவுட் his films. ஓகே, இன்ஃபேக்ட் உங்களுடைய லிஸ்ட்டில் அந்த ஃபைனல் படம் திருச்சிற்றம்பலம். ஐயோ, for me that is one of the best performances of Tamil cinema, one of the greatest screenplays of Tamil cinema, one of the greatest premises. நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஆக்சுவலி சொல்லியிருக்கேன் முன்னாடி, பட் அந்த படத்தில் நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களை கேட்குறேன், did you enjoy that film? Yes, of course. தியேட்டரில் பார்க்கும்போது போர் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல. Did you have fun? Yes. But it's actually a very tragic story. What is the story? நீங்கள் நினச்சி பாருங்கள். It is a guy who blames his father for killing his mother. ஓகே, ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து எங்கள் அப்பா மேலே பழி வாங்கணும், அதனால் நான் வந்து ஐம் கோயிங் டு என் அப்பாவோட கனவெல்லாம் நான் வந்து ஐம் கோயிங் டு சிஸ்டமேட்டிக்லி டிஸ்ட்ராய் தோஸ் ட்ரீம்ஸ். ஸோ அப்பாவுக்கு வந்து நான் நல்ல வேலை இருக்கணும், ஐ வில் நாட் பி இன் அ குட் ஜாப். He wants me to study well, I will not study well. So he has destroyed his life to take revenge on his father. And he doesn't talk to his father, and grandfather is only peacemaker, and he's unsuccessful in love, his job, என்னெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு ஃபெயிலியரோ, every failure is there. Who will do this movie? One, and இந்த போய் ஒரு ஹீரோ கிட்ட நரேட் பண்ணி பாருங்களேன், என்னையா அது ஹீரோ இந்த மாதிரி இருக்கான், லைக் ஈவன் சாரி அந்த ஒரு தியேட்டர் சீன் வந்து கண்டிப்பா எல்லாமே சொல்லுவாங்க, ஒரு அடியாச்சும் ஒரு அடிச்சிருக்கணும், அங்கேயும் அடிக்க மாட்டாரு, கூட்டிட்டு வந்துருவாரு. லைக் சார் ஒரு ஹீரோ எலிவேஷனே இல்லை சார், எப்படி சார் இந்த படத்தை பண்ண சொல்றீங்க? 90% of the heroes will say this. ஆமா. But this is a film where this is what happens, and it's a blockbuster. Yes. Why? Because audience loves to see. This is a very firm theory of mine that அவங்க வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, அவங்களுக்கு வந்து ஹீரோ எலிவேஷன் தான் பிடிக்கும், இதுதான் பிடிக்கும், அதுதான் பிடிக்கும். பட் ஆடியன்ஸ் லவ்ஸ் டு see ordinary people if it's written well. அண்ட் இதில் வந்து அந்த தனுஷோட கேரக்டர், அந்த பிரகாஷ் ராஜோட கேரக்டர், பாரதிராஜா கேரக்டர், அதான் நீங்கள் தனுஷ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள், மோஸ்ட் ஆஃப் his films, it will be like Dhanush in the middle of many people. So he'll be acting off of many people, you know, like it's not like on solo நான் மட்டும் வந்து கெத்தா வந்து ஒரு டயலாக் சொல்லிட்டு நான் மட்டும் கெத்தா வந்து கேமரா ஃபேஸ் பண்ணிட்டு அதுவும் இருக்கு. I'm saying that mainstream compulsions are there, but that if you look at that, it will surround
it with so many people. Vada Chennai இருக்கட்டும், அசுரனா இருக்கட்டும். அசுரன் வந்து you can't imagine without Pasupati. You can't imagine without Manju Warrier. Dhanush is the hero. But அந்த Ken Karunas is part of Asuran. எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது that is one like a secure actor. He can also be stronger because he's acting off of இவங்களோட ஸ்ட்ரென்த்தும் வருது, அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் வருது. So when you have good actors around you, your performance goes even higher because you are reacting to all of that. And I think Dhanush proves that the most. So இப்போ எல்லா ஹீரோஸும் வந்து இந்த ஸ்கிரிப்டில் ஹீரோயிசம் இல்லை, இந்த ஸ்கிரிப்டில் இது இல்லை, மாச்சோ இல்லை, எலிவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஐ வாண்ட் டு டெல் தம் லுக் அட் தனுஷ்'s career. He is a prime example of a guy who's வாத்தி மட்டும் பாருங்களேன். Like you look at that movie, அதுல என்ன பெரிய ஹீரோயிசம் இருக்கு? It's a very natural down to earth story. Like it's you look at it, அதுல என்ன பெரிய பயங்கரமா ஃபைட்ஸ் இருக்கா, இது இருக்கா, அதுல like ஹீரோ எலிவேஷன் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்துக்கான அளவுக்கு இருக்கு. பட் ரொம்ப எக்ஸசிவா வந்து ஸ்லோ மோஷன்ல நடந்து இது பண்ணி அதெல்லாம் இல்ல அதுல. But that movie is a hit. In Telugu it's a bigger hit. And Telugu is supposed to be supposedly this super commercial அவங்க வந்து எல்லாமே மசாலா. But how do you explain this? Because I'm எனக்கு இது ரொம்ப convinced, I'm very convinced that people love to see the stories of ordinary people if they are told well. Okay. And another thing about Dhanush is that almost all his films they'll have a very strong screenplay. அது அவர் நடிக்கிற படங்களா இருக்கட்டும், of course there are exceptions, அது எல்லாருக்குமே exceptions வந்துரும், but they'll always have a strong screenplay. So I think that's the in fact நீங்க சொல்லும்போது I could relate to சிவாஜி கணேசன். அவருடைய படங்கள் பார்க்கும்போது நிறைய அவரோட 60sல வந்த படங்கள்ல he'll be a loser, அது ரொம்ப pathetic-ஆ இருக்கும். See, but அது வந்து ஒரு different time because அது அப்ப அந்த மாச்சோசம்ங்கிறது அவ்வளவு வரல. நீங்க எம்ஜிஆர் படங்கள் பார்த்தா கூட ஒரு எஸ் ஐ வில் ஹெல்ப் த புவர் அந்த மாதிரி ஒரு இது இருந்ததை விட நான் வந்து ஸ்லோ மோஷன் ஆக்சுவலி நீங்கள் அந்த காலத்தில் ஸ்லோ மோஷன் ஜாஸ்தி பார்க்க முடியாது. லைக் அந்த ஹீரோ எலிவேஷன் முதல்ல காலை காமிச்சு அப்புறம் கையை காமிச்சு அப்புறம் அதெல்லாம் வந்து இருந்த மாதிரி அவரும் அவரோட ஆக்டிங்கால நான் இதை புல் பண்ண முடியுன்ற அந்த ஒரு நம்பிக்கை. இஃப் யூ லுக் அட் தெய்வமகன், he'll like ஒரு அந்த that supposedly stylish character, he'll act, Shivaji will act it almost like ஒரு little effeminate-ஆ that கையெல்லாம் இப்படி போட்டுட்டு like daddy like அந்த அதை பார்த்தா ஒரு மாதிரி like என்னடா அது ஒரு மாதிரி slightly feminine மாதிரி இருக்கு kind of a thing. He had the guts to pull off that role, you know, like say like you know the thing. But அப்போ I think the audience was also a lot more different and also broader. ஸோ இப்போ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. முக்காசி பேர் வந்து தே வாண்ட் டு சி ஒன்லி வயலன்ஸ் பிகாஸ் தி யூத் ஆடியன்ஸ் தான் நிறைய தியேட்டருக்கு போகிறாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹேட் அ லார்ஜ் பார்ட் டு டூ வித் இட். பட் ஐ திங்க் கமிங் பேக் டு தனுஷ், ஐ திங்க் தட்ஸ் வை his performances are so special because one, he has almost like a big cast around him, are very talented actors. He's not choosing random actors, you know, that எல்லாமே கொஞ்சம் talented actors தான். இப்போ லைக் இது like I mean of course his director choose பண்றதும், but as a leading man he is also going to say இப்போ ராயனை பாருங்களேன், there's so many actors like அப்பர்ணா பாலமுரளி, there's you know so many Sandeep Kishan, there's so many people. It's not like some random இது மாதிரி இல்ல. So when you have that thing, you kind of elevate what it is. I mean I don't know what Raayan is going to be like. Yes, I know it's going to be a violent film, அவ்வளவு தெரியும், பட் அதுக்கு மேல நம்மளுக்குலாம் ஒன்றும் தெரியாது. But I'm saying that I'm very interested in watching it because he's written it and he's directed it and he's got a very strong cinematic sensibility. And I think that is Tiruchitrambalam is a great example of that because அந்த படத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபுல் படத்தில் வந்துட்டு அந்த 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 ஒரு மாதிரி ஒரு லூசரிஷ் ஹீரோ, பட் ஆல்சோ somebody you love, somebody you like, somebody you identify with, empathize with. அண்ட் அந்த ஹீரோக்கு நல்லது நடக்கும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா திருச்சிற்றம்பலம்ல அந்த ஃபைட்டு கூட கடைசியில் அது வந்து டிஷ்ஷுமா இருக்காது, அவர் கையில் கிடைச்சதெல்லாம் வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. இட்ஸ் வெரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஹீரோ எப்படி ஃபைட் பண்ணுவாரோ நேச்சுரலா அப்படிதான் ஃபைட் பண்ணுவாரு. லைக் இட்ஸ் லைக் கூட நம்ம வந்து we are so used to seeing action scenes. அவர் வந்து அப்போ வந்து விஐபி மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன் இருந்தா we are not going to say anything because we'll say okay ஆக்ஷன் சீன் தானே ஹீரோ பண்றது தானே நம்ம நேச்சுரலாவே வந்து மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கும். பட் he and Mithran are doing this
which is why I think it's one of my all-time favorite films. ஓகே ஸோ அண்ட் கண்டிப்பாக இப்போ இந்த மேபி ஒரு தனுஷ் ஃபேனே இந்த பார்க்குறாருன்னு வைங்க, அதை பார்த்துட்டு அவங்க சொல்லிப்பாங்க ஒரு 3 படம் சார் சொல்லாததே எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நான் 3 படம் சொல்கிறேன், அதில் நீங்கள் ஒரு படம் சூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் இஸ் 3, அனதர் இஸ் மயக்கம் என்ன, அண்ட் ஒன் மோர் இஸ் லைக் மரியான். ஸோ அதான் மயக்கம் என்ன ஐ டிடன்ட் இன்க்ளூட் பிகாஸ் நான் ஆல்ரெடி செல்வாவோட புதுப்பேட்டை பற்றி பேசுகிறேன். ஸோ இட்ஸ் இன்க்ளூடட் இன் தட் செல்வா zone. So yeah, that's a thing. Of the 3 I will choose Marian. Actually as a movie it has issues, but Dhanush's performance in that movie is just beautiful. அவர் ஒரு சீனில் வந்து ஒரு ஃபோன் கிட்ட வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு க்ளோஸ்அப்பில் வந்து லைக் ஒரு மாதிரி he get very emotional. Holding a close-up again is very difficult. So அது வந்து he's very very good in that movie. So what if someone இப்போ நீங்க ஒரு abroad போறீங்க, அங்க வந்து நீங்க தனுஷ் பத்தி பேசுறீங்க, யாரோ ஒருத்தர் ஏன் abroad போய் தனுஷ் பத்தி இல்ல இப்போ அங்க வந்து தெரியல தனுஷ் நீ யாருன்னு தெரியல, அதுக்காக கேக்குறேன். அப்போ நீங்க தனுஷ் பத்தி நிறைய பேசுறீங்க, சாஸ்கிங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சீன் காட்டுங்களேன் எனக்கு யார் இந்த ஆக்டர்னா, என்ன சீன் நீங்க தனுஷ் அவருக்கு காட்டியிருப்பீங்க? ஒரு 5 minutes சீன் காட்டுறீங்கன்னா தனுஷ் நீ யாருன்னே தெரியாதவங்க கிட்ட ஒரு சீன் மூலமாவே டு ப்ரூவ் ஹவு கேப்பபிள் ஹி இஸ்னா என்ன படம் காட்டுறது? என்ன எவ்வளவோ சீன்ஸ் இருக்குங்க. அது டக்குன்னு உங்களுக்கு ரொம்ப the most favorite of Mr. Bia அந்த திருச்சிற்றம்பலம் லாஸ்ட் சீன். ஓகே யா where he gets together with Nithya Menon. Okay, that's such an unexpected and lovely scene. It makes you smile, it gives you such good vibes. But அதே அந்த கேரக்டர் வந்து அங்கே ஒரு ரொமான்ஸ் வரணுங்கிறதுக்காக அது அந்த அத்துமீறல் இல்லை, அது அது அந்த அந்த டொனாலிட்டிலேயே போகுது. சரி எனக்கு இதெல்லாம் ரொம்ப லைக் நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்ட்டு, பட் ஒரு படத்தோட டொனாலிட்டி வந்து கொஞ்சம் சேமாக இருக்கணும். அது வந்து லைக் இஷ்டத்துக்கு வந்து ஒரு இப்படி 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 போயிட்டுருக்கூடாது. அதெல்லாம் வந்து தனுஷ் படங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் சரியாக இருக்கும். ஸோ ஐ லைக் ஹிஸ் ஃபிலிம்ஸ் a lot. ஓகே ஸோ fantastic sir. Thank you. உங்களுடைய பிடிச்ச படங்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. Yeah, so like I said நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் கேட்டதனால இது சொன்னேன். as favorite films like you know I even like bits of தங்கமகன். அது நிறைய பேருக்கு பிடிக்கல, சில பார்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல. லைக் சமந்தாவோட இருக்கிற பார்ட்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ பட் நீங்கள் வந்து இது லைக் ஆக்சுவலி இது இந்த டாப் 5ங்கிறதே ரொம்ப கஷ்டங்க. அது வந்து பிகாஸ் ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணிட்டீங்க சார், 10 மூவிஸ் சொல்லிட்டீங்க. ஆமாம் நான் நிறைய இன்க்ளூட் பண்ணேன் பிகாஸ் 5ங்கிறது ரொம்ப இட்ஸ் சச் அ பிக் கரியரில். லைக் when you're talking about early 2000ஸ்லேருந்து இன்னி மட்டும் 25 வருஷம் ஆல்மோஸ்ட் you're talking about. ஸோ தட்ஸ் சச் அ லார்ஜ் கரியர். நாங்கள் எப்படி வந்து அதை இது பண்ணுறது? ஸோ இப்போ நீங்கள் ஸோ ஐ திங்க் ஐ டெஃபினெட்லி see I'm a big Kamal fan and I think he's like after Shivaji you know he's the person who kind of turned a lot of act like what we consider acting. I think after that I think I would say Dhanush is like somebody who's really because நான் ஏன் சொல்றேன்னா நம்ம சினிமாவில் வந்து எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்டர்னலைசேஷன் இருக்கும். தட் இஸ் நான் அழறேன்னா கொஞ்சம் அழுது காமிச்சாதான் அழறேன் அப்படின்னு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங் இருக்கும். லைக் whereas actually I would say Vikram and Dhanush, both of them together, like they are the ones who kind of pushed it into one zone where நான் வந்து ஒரு அந்த அது கொஞ்சம் உள்ள வச்சுட்டு கொஞ்சம் வெளியே காமிக்கிற மாதிரி ரெண்டுமே வந்து பண்ண முடியும். ஃபுல்லா வந்து எல்லாத்தையுமே வெளியில ஆனா பாக்குறவங்க அதை புரிஞ்சுக்க முடியும். அது ஐ ரியலி லைக் இன் போத் விக்ரம் அண்ட் பட் இது தனுஷ்ல பத்தி பேசுறதுனால we are kind of okay sir. So கண்டிப்பா விக்ரம் சரோட பர்த்டே அப்ப அவரை பத்தியும் பேசலாம். Yeah, I'm a big fan. So yeah, but you know the sad thing is இப்போ நான் இது சொல்றேன்ல உடனே வந்து கமெண்ட்ல வந்து லைக் இந்த ஆக்டரை ஏன் இன்க்ளூட் பண்ணா அந்த ஆக்டரை இன்க்ளூட் பண்ணா. So this is birthday special எல்லா ஆக்டர் அப்பயும் நான் எல்லா பர்த்டே பொதுவா தான் பண்ணிடலாம். So kind of a thing except the actors I don't like. Okay, thank you so much sir. Thank you. Yeah. GUVI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் பயோடெக்னாலஜி.